Good morning to all Anumandeshwar family. திருக்குறள் அறத்துப்பால் குறள் நம்பர் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள் விளக்கம். இறைவனை உண்மையுடன் வணங்கி அவரது திருவடிகளை சேர்ந்தவர்கள் இந்த பூமியில் நீண்ட காலம் நன்மையுடன் வாழ்வார்கள். Explanation in English. Those who sincerely worship God and reach His divine feet will live a long and meaningful life on this earth. Now we are going to see about one story for this திருக்குறள் in Tamil. ஒரு கிராமத்தில் சிவா என்ற இளைஞன் இருந்தான். அவன் எப்பொழுதும் நேர்மையாகவும் பிறருக்கு உதவியாகவும் வாழ்ந்தான். தினமும் காலை எழுந்தவுடன் மனதை அமைதியாக வைத்து இறைவனை நினைத்து வழிபட்டான். அவனிடம் பெரிய செல்வம் எதுவும் இல்லை, ஆனால் நல்ல மனம் இருந்தது. அதே கிராமத்தில் மணி என்ற மற்றொரு இளைஞன் இருந்தான். அவன் கடவுளை நம்பாமல் தவறான வழிகளில் செல்வத்தை சம்பாதிக்க முயன்றான். மேலும் சிவாவின் ஏழ்மையை அவமதித்து அடிக்கடி கேலி கிண்டல்களை செய்து வந்தான். இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் மணியிடம் உதவி கேட்டனர். ஆனால் மணி அவர்களை உதவ மறுத்து அவமதித்தான். அந்த நேரத்தில் சிவா தனது சிறிய நிலத்தில் விளைந்த உணவுப் பொருட்களை அனைவருக்கும் பகிர்ந்து கிராம மக்களை காப்பாற்றினான். வெள்ளம் எப்படி ஏற்பட்டது என்று மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கும் போது குமரன் என்ற மணியின் உறவினன் ஒருவன் உண்மையை வெளிப்படுத்தினான். மணி தனது வயலில் அதிக விளைச்சல் பெற நீர் செல்லும் வழியை மறைக்கச் சொன்னதாகவும் அதனால் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு வெள்ளம் ஏற்பட்டதாகவும் கூறினான். மணியின் தவறு வெளிச்சத்திற்கு வந்தது. அவன் அவமானத்திற்கு உள்ளானான். கிராம மக்கள் அனைவரும் சிவாவுக்கு நன்றி கூறினர். விளக்கம். இறைவனை நம்பி நல்வழியில் வாழ்பவர்கள் நிலையான மதிப்பு, அமைதி, நல்ல வாழ்க்கை பெறுவர். தவறான வழியில் செல்பவர்கள் இறுதியில் அவமானத்தை சந்திப்பர் என்பது இந்த கதையின் வாயிலாக நாம் அறியலாம். ஸ்டோரி இன் இங்கிலீஷ். In a village there lived a young man named Shiva. He was always honest and helpful to others. Every morning he would wake up, calm his mind and pray to God. Though he had no wealth, he had a kind heart. In the same village there was another young man named Mani. He did not believe in God and tried to earn wealth through dishonest means. He often mocked Shiva for his poverty. Days passed like this. One day, a heavy flood struck the village. Since Mani was wealthy, the villagers trusted him and asked for help. But Mani insulted them and refused to help. At that critical moment, Shiva shared all the food he had stored in his small village and helped the villagers survive. People were confused about what caused the flood. Then Kumaran came forward and revealed the truth. He explained that Mani had ordered his workers to block the water flow in order to increase his farm yield. This disrupted natural flow of water and led to flood. Mani wrongdoing was exposed and he was humiliated. All the villagers thanked Shiva for kindness. Moral of the story. Those who believe in God and follow the righteous path gain respect, peace and meaningful life. Those who follow wrong paths eventually face loss, shame and failure. Thank you all.